So the next we are going to say soil. Soil is a mixture of organic matter, minerals, gases, liquids and organisms that together support life. Soil வந்து ஒரு mixture, அதாவது organic matter. Matterனா dead decay of plants and animals இருக்குது, அதோட இது மினரல்ஸு, கேஸஸ்ஸு, லிக்விட்ஸ் அண்ட் ஆர்கனிசம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சாயில். ஸோ இது வந்து லைஃப்பை வந்து சப்போர்ட் பண்ணுது. Soil minerals form the basis of the soil. It forms on the surface of the soil. It is also known as skin of the earth. ஸோ அது வந்து ஏர்த்தோட மேலே லேயராக ஃபார்ம் ஆகிறது வந்து உங்களுக்கு சாயில். ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்கின் ஆஃப் த எர்த்துன்னு சொல்லுவாங்க. சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ராக்ஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் வெதரிங் அண்ட் நேச்சுரல் எரோஷன். ஸோ சாயில் வந்து ராக்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது, அதாவது பேரண்ட் மெட்டீரியல் இருக்குல்ல. ஸோ அந்த பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து வெதரிங் ப்ராசஸ், அதாவது நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் வந்து அதோட ஆக்ட் ஆகும்போது அந்த பேரண்ட் மெட்டீரியல் வந்து லூஸ் மெட்டீரியல்ஸாக ஃபார்ம் ஆகுது, பிரேக் டவுன் ஆகி. ஸோ அது கடைசியில் வந்து வி கெட் சாயில் ஃப்ரம் இட். வாட்டர், wind, temperature change, gravity, chemical interactions, living organisms and pressure difference all help break down parent material. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பேரண்ட் மெட்டீரியலை வந்து பிரேக் டவுனாக உதவுது. It leads to the formation of loose materials. In course of time, they further break down into fine particles. This process releases the mineral locked in the rock formation, fragmentation. Later on, the vegetative cover which develop in that region forms humus content in the soil. This way, the soil gets matured gradually. ஸோ ஒரு பேரண்ட் மெட்டீரியல் வந்து டியூ டு வெதரிங் வந்து, அதாவது நேச்சுரல் ஏஜென்ட்ஸால் பிரேக் டவுன் ஆகி அது வந்து லூஸ் மெட்டீரியலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அது ப்ராசஸ் டே டு டே ப்ராசஸில் வந்து அது இன்னும் ரொம்ப ஃப்ராக்மெண்ட்ஸாக மாறி வந்து அது வந்து சாயிலாக வந்து மெச்சூர் ஆகுது. ஸோ ஒரு டூயூனோ கொடுத்துருக்காங்கம்மா. வேர்ல்ட் சாயில் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 5th December எவ்ரி இயர். ஸோ எவ்ரி இயர் 5th December வந்து வேர்ல்ட் சாயில் டேவாக கொண்டாடுறாங்க. சாயில் காம்போசிஷன். The basic components of soil are minerals, organic matter, water and air. It consists of about 45% of mineral, 5% of organic matter, 25% of water and 25% of air. It is only a generalized fact. The composition of solid varies from place to place and time to time. அதாவது the composition of the soil வந்து it is 45% of mineral particles வந்து 45% இருக்குது, organic matter 5% and air 25% and water 25%. இது வந்து இடத்துக்கும் டைமுக்கும் மாற்றம். இந்த காம்போசிஷன் வந்து சேமாக இருக்காது. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அந்த மண்ணோட வளம் வந்து இன்னொரு இடத்துல இருக்காது. ஸோ ஒரு இடத்துக்கும் வந்து டிஃபர் ஆகும் அதோட காம்போசிஷன், சாயிலோட காம்போசிஷன். The next we can come to the soil profile. The soil profile is defined as the vertical section of the soil from the ground surface and extends downwards. ஸோ ஒரு சாயில் செக்ஷன், அதாவது கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து கீழ் நோக்கி ஒரு கிராஸ் செக்ஷன் எடுக்கும்போது ஸோ அதோட பிக்சர் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஸோ த டாப் மோஸ்ட் இட் இஸ் denoted as the horizon or humus, அதாவது பிளான்ட்ஸு, ட்ரீஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் வந்து இட் இஸ் த டாப் மோஸ்ட் லேயர் ஆஃப் த சாயில். இட் இஸ் த ஆர்கானிக் லேயர்னு சொல்லுவாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் horizon, தட் இஸ் த டாப் சாயில் சொல்லுவாங்க. அங்கே வந்து ரூட்ஸ்லாம் பெனட்ரேட் ஆகிருக்கும். அண்ட் அகைன் டீப் இன்னர் வந்து horizon ஆர் எலிவேட்டட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் ரூட்ஸ் வந்து அதில் கொஞ்சம் பெனட்ரேட் ஆகிருக்கும், கொஞ்சம் டீப் இன்சைடு. இட் இஸ் த சப்சாயில் சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கால்ட் த horizon ஆர் சப்சாயில். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் horizon ஆர் பேரண்ட் ராக். அதாவது இங்கே வந்து பேரண்ட் ராக் வந்து இட் இஸ் டியூ டு வெதரிங்கில் இருக்கிற அந்த பேரண்ட் ராக்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் இஸ் அன்வெதரிங்னா, அதாவது நேச்சுரல் ஏஜென்ட்ஸால் இட் வுட் ஹேட் பீன் ஆக்டட், இந்த நேச்சுரல் ஏஜென்ட்ஸால் ஆக்ட் ஆனால் அந்த பேரண்டல் மெட்டோட ராக்ஸ் தான் வந்து இங்கே இருக்கும். அந்த லாஸ்ட் வந்து தட் இஸ் horizon பேரண்ட் ராக். இங்கே வந்து யூ கேன் ஃபைண்ட் த ராக்ஸ் விச் ஆர் அன்வெதர்டு. த பேரண்ட் மெட்டீரியல் வந்து அன்வெதர்டாக இருக்கும், எந்த ஒரு ஏஜென்ட்ஸும் வந்து அதில் வந்து ஆக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு லேயர் ஆஃப் த சாயில், தட் இஸ் சாயில் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த சாயில் ப்ரொஃபைல். ஸோ த நெக்ஸ்ட் we can see the classification of the soils. Soils are classified on the basis of their formation,
கலர், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ ஒரு சாயில் வந்து அதோட கலரு, அதோட நேச்சரு, அதில் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன் இதை வச்சு வந்து அதை பிரிக்கிறாங்க. Based on them, soil is classified into 6 major types. They are alluvial soil, black soil, red soil, laterite soil, mountain soil and desert soil. ஸோ அதை வச்சு வந்து 6 சாயிலாக பிரிக்கிறாங்க. அதாவது soils are of 6 types. They are alluvial soil, black soil, red soil, lateral soil, mountain soil and desert soil. So first we'll see the alluvial soil. These soils are found in the regions of river valleys, floodplains and coastal regions. ஸோ இந்த சாயில் அலுவியல் சாயில் வந்து எங்கெல்லாம் பார்க்கலான்னா ரிவர் வேலிஸ், ஃப்ளட் பிளெயின்ஸு அண்ட் கோஸ்டல் ரீஜன்ஸு. ஏன்னா இது வந்து தே ஆர் ஃபார்ம்டு பை த டிகம்போசிஷன் ஆஃப் சில்ட் பை ரன்னிங் வாட்டர். ஸோ இந்த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ரிவர்ஸ் வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் வேல அதாவது தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அதோடு சேர்ந்து மினரல் கண்டென்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வரும். ஸோ அது வரும்போது அங்கங்கே வந்து அந்த ரிவரோட ஓரத்தில் வந்து அது அங்கங்கே டெபாசிட் பண்ணி வச்சிடும். ஸோ இதனால் வந்து இந்த அலுவியல் சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். இட் இஸ் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆஃப் ஆல் சாயில்ஸ். ஸோ எல்லா சாயிலை விட இந்த சாயில் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி, அதாவது அக்ரிகல்ச்சரில் வந்து ஜாஸ்தி தரும். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன், ஜூட், ரைஸ், வீட் அண்ட் அதர் க்ராப்ஸு. ஸோ எங்கள் இது ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி, அதான் ரொம்ப நரிஷ்மெண்ட் அந்த சாயில் இருக்கிறதால ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சுகர் கேனு, ஜூட்டு, ரைஸு, வீட் அண்ட் அதர் ஃபுட்ஸ் வந்து இங்கே வந்து வளரக்கூடும். the crops that will grow in alluvial soil. So the next they have given the black soil. These soils are formed by weathering of igneous rocks. ஸோ இந்த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த igneous rocks இருக்குல்ல அது பிரேக் டவுன் ஆகி கிடைக்கிறது தான் இந்த பிளாக் சாயில். அதாவது வெதரிங்னா டியூ டு நேச்சுரல் ஏஜென்ட்ஸால் igneous rocks பிரேக் டவுன் ஆகும். ஸோ அதில் வர சாயில் வந்து பிளாக் சாயில். Black soil is clayey in nature. It is retentive of moisture. It is ideal for growing cottons. ஸோ இது வந்து கிளேயாக இருக்கும், அதாவது களிமண் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் நிறைய ஈரப்பதம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன க்ராப் பெஸ்ட்டாக க்ரோ ஆகும்னா காட்டன். The next we can see is red soil. These soils are formed by weathering of metamorphic rocks and crystalline rocks. ஸோ மெட்டமார்பிக் ராக்ஸும் கிறிஸ்டலைன் ராக்ஸும் வெதரிங்கால் அதாவது பிரேக் டவுன் ஆகி உங்களுக்கு வந்து ரெட் சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயர்ன் ஆக்சைட் மேக்ஸ் த சாயில் ப்ரௌன் டு ரெட் இன் கலர். ஸோ இதில் வந்து சாயிலில் வந்து அயர்ன் ஆக்சைடுன்ற ஒரு மினரல் இருக்குது. ஸோ அதுதான் என்ன பண்ணுது இந்த சாயிலை வந்து ப்ரௌன் இல்லைன்னா ரெட் கலராக வந்து ஆக்குது. ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் அயர்ன் ஆக்சைடு ஃபார்ம்ஸ் அ ரெட் கலர். இட் இஸ் யூஸ்வலி ஃபார்ம்ட் இன் செமி ஆரிட் ரீஜன்ஸ். ஸோ இந்த சாயிலை வந்து செமி ஆரிட் ரீஜன்ஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் இட் இஸ் நாட் அ ஃபர்டைல் சாயில். இது அந்த அளவுக்கு வளமிக்க சாயில் கிடையாது. இட் இஸ் அ சூட்டபிள் ஃபார் மில்லட் கல்டிவேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன க்ராப் விளையும்னா மில்லட். லேட்ரைட் சாயில். தீஸ் ஆர் த டிப்பிக்கல் சாயில்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். ஸோ இந்த லேட்ரைட் சாயில் எங்கே ஃபார்ம் ஆகும்னா ட்ராபிக்கல் ரீஜன்ஸில். தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ரீஜன்ஸ் which experience alternative wet and dry conditions. ஸோ இந்த டைப் ஆஃப் சாயில் வந்து எந்த ஏரியாஸில் வந்து வெட் அண்ட் ட்ரை கிளைமேட் இருக்கோ அந்த ஏரியாவில் வந்து இந்த டைப் ஆஃப் லேட்ரைட் சாயில் வந்து we can see. As these soils are formed by the process of leaching, it is infertile. அதாவது இந்த சாயில் வந்து formed by the process of leaching. ஸோ அதனால் வந்து இந்த சாயில் வந்து அந்தளவுக்கு ஃபர்டைலாக இருக்காது. இட் இஸ் infertile. It is suitable for plantation crops like tea and coffee. ஸோ coffee. ஸோ இங்கே என்ன டைப் ஆஃப் க்ராப்ஸ் வந்து விளைவிக்கலாம்னா டீ அண்ட் காஃபி. மவுண்டன் சாயில். தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஓவர் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் சாயில் வந்து மவுண்டன் ஸ்லோப்ஸில் வந்து பார்க்கலாம். சாயில்ஸ் இன் திஸ் ரீஜன்ஸ் ஆர் தின் அண்ட் அசிடிக். ஸோ இந்த சாயில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அண்ட் அசிடிக் இன் நேச்சராக இருக்கும். However, characteristics of soil differ from region to region based on the altitude. ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதோட தின்னஸும் அசிடிக்கும் வந்து அதோட ஆல்டிடியூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது மவுண்டனில் மேலே இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், கீழே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சாயிலோட தன்மை வந்து மாறும். The next we can see is desert soil. These are sandy soil found in the hot desert region. ஸோ இந்த டெசர்ட் சாயில் வந்து எங்கே பார்க்கலான்னா டெசர்ட்னா பாலைவனம். ஸோ பாலைவனத்தில் தான் இந்த சாயில் வந்து இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நிறைய வந்து ஹீட் இருக்குது. தீஸ் சாயில்ஸ் ஆர் போரஸ் அண்ட் செலைன்.
ஸோ இது ரொம்ப வந்து போரஸாக இருக்கும். போரஸ்னால் ரொம்ப சின்னதாக இதுவாக இருக்கும் அண்ட் லூஸியாக இருக்கும். அண்ட் செலைன்னா உப்புத்தன்மை இருக்கும். சின்ஸ் இட் இஸ் இன்ஃபர்டைல், அக்ரிகல்ச்சர் இன் தீஸ் சாயில்ஸ் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த வந்து ரொம்ப இன்ஃபர்டைலாக இருக்கிறதால இந்த இடத்துல வந்து டெசர்ட் சாயிலில் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. இன்னொன்று வேறு, இந்த சாயில் வந்து உப்புத்தன்மை இருக்கிறதால அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணவே முடியாது. The next we are going to see about soil erosion. Soil erosion is the removal or destruction of the top layer of the soil by natural forces and human activities. அதாவது சாயில் எரோஷன்னா அதாவது டாப் லேயர் ஆஃப் த சாயில் வந்து இரோட் ஆகிறது, அதாவது அடிச்சுட்டு போகிறதோ அழிஞ்சிட்டு போகிறதோ அதை தான் வந்து சாயில் எரோஷன் சொல்லுவாங்க. Soil erosion reduces the fertility of the soil, which in turn reduces the agricultural productivity. ஸோ ஒரு இடத்துல வந்து சாயில் எரோஷன் நடந்துச்சுன்னா ஸோ அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து அங்கே கம்மியாயிடும். ஸோ அதனால் வந்து என்ன பாதிக்கும்னா அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் வந்து பாதிக்கும். Running water and wind are the major agents of soil erosion. ஸோ மேஜர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன் என்னென்னா ரன்னிங் வாட்டர் அண்ட் விண்ட். ஸோ காற்று அடிக்கும் போது ரொம்ப ஃபோர்ஸில் காற்று அடிக்கும் போது என்ன அந்த டாப் லேயரில் இருக்கிற சாயில்லாம் அதாவது அதை அடிச்சுட்டு போயிடும் இன்னொரு இடத்துக்கு. அப்போ அந்த டாப் லேயரில் இருக்கிற அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் அந்த மினரல் கண்டென்ட்ஸ் எல்லாமே அந்த சாயிலோடு சேர்த்து அந்த உரங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா சாயிலோட அந்த நரிஷ்மெண்ட் வந்து போயிடும், அதோட ப்ரொடக்டிவிட்டியும் கம்மியாயிடும். ஷீட் erosion, rill erosion and gully erosion are the major types of soil erosion. So what are the soil erosion na? It is sheet erosion, rill erosion, gully erosion. So இது மூலியமா வந்து soil top layer of the soil வந்து it will be eroded. So soil conservation. Soil conservation is the process of protecting the soil from erosion to maintain its fertility. அதாவது சாயில் கன்சர்வேஷன் என்னென்னா அதாவது அந்த சாயில் வந்து ஈரோடு ஆகாமல், அதாவது த்ரூ விண்ட் த்ரூ வாட்டர் இது மூலியமாக அழிஞ்சு போகாமல் அதை பாதுகாக்கிறது, அதை வந்து நல்ல ஃபர்டிலிட்டியாக வைக்கிறது தான் வந்து சாயில் கன்சர்வேஷன். த மெத்தட்ஸ் தட் ஆர் வைட்லி ப்ராக்டிஸ்ட் ஃபார் கன்சர்விங் சாயில் ஆர் afforestation, then controlled grazing, construction of dams, crop rotation, strip farming, counter ploughing, terrace farming, checking shifting, cultivation, windbreak, etc. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சாயிலை வந்து கன்சர்வ் பண்ண வேண்டிய மெத்தட்ஸு. ஸோ இது மூலிமா வந்து சாயில் வந்து இரோட் ஆகாமல் they are protecting. How does it takes to form soil? ஸோ ஒரு சாயில் ஃபார்ம் ஆக எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு. The time needed to form a soil depends on the climate. ஸோ the main thing வந்து டைம் தான். டைம் நீடட், அதாவது அந்த சாயிலை உருவாக்க வேண்டிய டைம் வந்து அந்த கிளைமேட்டை நிர்ணயிச்சு தான் இருக்குது. த என்வாயரன்மெண்ட்ஸ் விச் இஸ் கேரக்டரைஸ்ட் பை மைல்ட் கிளைமேட் டேக்ஸ் 200 to 400 years to form 1 centimeter of soil, and in wet tropical areas soil formation is faster and takes place up to 200 years. To become a well matured soil it takes about 300 years. ஸோ ஒரு மைல்டு கிளைமேட்டில் வந்து ஒரு சாயில் வந்து 200 to 400 இயர்ஸில் வந்து அதாவது 1 சென்டிமீட்டர் அளவில் வந்து ஃபார்ம் ஆகும். அதே வந்து ட்ராபிக்கல் ஏரியாஸில் வந்து சாயில் ஃபார்மேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், 200 இயர்ஸில் வந்து சாயில் ஃபார்ம் ஆகும். ஆனால் ஒரு நல்ல மெச்சூர்ட் சாயில் கிடைக்கிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் அப் டு 3000 years. Uses of soil. Soil is one of the important natural resources. It is a basic requirement for plants growth and support various life forms on the earth. ஸோ இம்பார்ட்டண்ட் ஆன ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து சாயில். ஸோ இஃப் சாயில் இஸ் நாட் தேர் அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் இல்லை, அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா நமக்கு ஃபுட் இல்லை. ஸோ வி கேன் லிவ் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபுட். ஸோ நம்ம உணவு சாப்பிட்றதால தான் உயிர் வாழ்கிறோம், உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. ஸோ பேசிக் நீட் மெயின் என்னென்னா சாயில் இருந்தால் தான் அந்த உணவை வந்து உற்பத்தி பண்ண முடியும். The minerals present in the soil enhances and nourishes the crops and plants. இந்த சாயிலில் வந்து அந்த மினரல் கண்டென்ட்ஸ் வந்து அந்த சாயிலை வந்து நரிஷ் பண்ணும். ஸோ அதில் விளையிற அந்த க்ராப்ஸ் வந்து இட் வில் பி வெரி குட். இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் செராமிக் ஆர் பாட்ரி. ஸோ பாட்ரிஸ் அதாவது மண் பானைகள், அதாவது மண்ணால் செஞ்ச பொருட்கள், செராமிக் பொருட்கள்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து இந்த மண் வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஒர்க்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, கைவினை பொருட்களுக்கும் செய்கிறதுக்கும் இந்த சாயில் வந்து யூஸ் ஆகுது.
It acts as a natural filter of water and purifies it. அதாவது நேச்சுரல் ஃபில்டர், அதாவது இப்போ மழை தண்ணி வருது, ஸோ அது என்ன ஆகுது, அந்த சாயில் லேயர்ஸ்குள்ளே ஒரு இடத்துலேருந்து அப்படியே பாஸ் ஆகி அண்டர் கிரவுண்ட் போகும்போது ஃபில்டராகி வந்து வாட்டர் கிடைக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க இட் இஸ் அ நேச்சுரல் ஃபில்டர் இந்த சாயில் வந்து. Rocks and soils are the important renewable natural resources. ஸோ ராக்ஸும் சாயில்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ அதாவது நமக்கு எவ்வளோ யூஸ் பண்ணாலும் திரும்பி திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். போத் ஆஃப் தெம் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த எவ்ரிடே லைஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் as well as எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கு வந்து ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. Nowadays, rock-based companies are in increase, which provides employment to a sizable population. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து ராக்ஸ் அண்ட் சாயிலும். ஸோ இதனால் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகுது. Soils attract human settlements and other economic activities. As India is an agricultural country, the proper management of soil resources will lead to sustainable food production besides its use for various other purposes. So the soil resources must be conserved. ஸோ பேசிக்காக இந்தியா வந்து இந்த மெயின் ஆக்டிவிட்டி வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு தேவையானது வந்து முக்கியமான தேவை வந்து சாயில் தான். ஸோ இந்த சாயிலை வந்து நம்ம பாதுகாத்தோன்னா நமக்கு வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு தேவைக்கு ஜாஸ்தியாகவே கிடைக்கும். சரியா? ஸோ சாயிலை வந்து வி ஷுட் பாதுகாக்கணும். வி ஷுட் கன்சர்வ் இட். கன்சர்வ்னா பாதுகாக்கணும். ஓகேம்மா, த கிளாஸ் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ வி ஷல் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் வித் அ நியூ லெசன்.